அஞ்சான் 2014 ரிலீஸ் பண்ணோம். இப்ப மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது. இது ரீஎடிட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா, உங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையா அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். எடிட் எவ்வளவு பண்ணிருக்கேன் சார்? ரீஎடிட்னா எவ்வளவு நிமிஷம் பண்ணிருக்கேன் அண்ட் வை? ஒரு 2 hours 36 minutes இருந்துச்சு. அதுல ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். இப்போ ஒரு படத்துடைய லென்த் குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த் குறைக்கிறது மட்டும் இல்ல. நீங்க படம் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்பக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். அது நீங்க பாப்பீங்க. சூரிய பண்ணிட்டு அதெல்லாம் குறைச்சிருக்கீங்களா? இப்ப சூர்யா இல்ல, சூர்யா மட்டும் தான் இருக்காரு சார். படம் ரீ ரிலீஸ் சூர்யா சார் சம்பந்தம் என்ன சொன்னாங்க? அவங்கள்ட்ட பேசுனீங்களா? சிவகுமார் சாரு அப்புறம் அம்மா எல்லாம் வந்து படம் பார்த்தாங்க. அவர் வந்து ஊட்டியில இருக்காங்க சாரு. இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல. நான் கேட்டிருக்கேன், நாளைக்கு ஏதோ டயத்துல பார்க்கலாமான்னு சொல்லி. சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்ல ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க. விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீ ரிலீஸ் ஆகுது. இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. சோ ஒருவேளை 2 பேரும் கூட்டணி அரசியல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து? அதுக்கு நீங்க பிள்ளையா சொல்லி மாதிரி போடுறீங்களா? அஞ்சானை பத்தி பேசலாமா சார்? நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க, ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க. ஏன் இவ்வளவு கேப்பு? ஏன் இந்த படத்தை ரீ ரிலீஸ்க்கு வரணும்? அடுத்த புதுசா நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு. நம்ம கேப்னா வாரியர் இப்பதான் பண்ணோம், தெலுங்குல பண்ணோம், தமிழ்ல டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்றதுக்கான ஒரு சின்னதா பெரிய ஒர்க்ல இருந்தோம். அது கரெக்டா ஆர்டிஸ்ட் பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமா அந்த ஒர்க்ல இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேற ஒரு படம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். பிப்ரவரி ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவா பண்றாங்க. இப்போ உண்மையா ரசிச்ச ஒரு சிலர் இருக்காங்களா, எப்ப பார்த்தாலும் இந்த 11 வருஷத்துல எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்க படத்தை ஸ்டிக்கை வாயில வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், டேய் சொன்னா கல்றா குத்திக்க போறான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசா இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினைச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளவுதான். சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினைச்சு பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்திருக்கு. ஒரு ஹீரோவா அவர் எப்படி எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. உண்மையா ரியலா ரசிச்ச சூர்யா ஃபேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்க திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸ்ல போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லட்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல அப்ப படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்ப சூர்யா சார். பாம்பேல மட்டுமே 120 நாள் ஷூட்டிங், கோவா பாம்பேல சேர்த்து. இப்ப இன்னும் சிலர் வந்து போறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்றியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. நாங்க விரும்பினோம், நாங்க ரொம்ப பிடிச்சுதான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினைச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில இல்ல. ஒரு வேலை செய்யறோம், அது எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகுதான் தெரியும். நீங்க எல்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணிருக்கேன். ஒரு டைம் பத்தல, அந்த நேரத்துல டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த தேதியில ரிலீஸ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாம இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில இருக்கப்ப பிரச்சனை என்னன்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாம போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமா சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்க அசிஸ்டன்ட் எல்லாம் பழைய ஆட்கள் வச்சுக்காங்க சார், மாத்துங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களா வச்சிருக்காங்க சார், அவரு வேற மாதிரி சார் அப்படிம்பாங்க. ட்ரெண்ட் மாறி போச்சு சார், நீங்க உடனே மாறணும் சார்பாங்க. இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காக இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன். நீங்கள் படம் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நன்றி.